Hi dears, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன அப்படினா எனக்கு வந்து நான் இப்போதான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்கிறாங்க. 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, 10 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறவங்களுக்காகவும் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறதுக்கான வீடியோவுங்க இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாட்சிங் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஒன்று, நம்ம ஃபேஸை காட்டி தான் வந்து நம்ம வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை காட்டி வீடியோ போட போகிறோங்கிறது உறுதியாக இருந்து அதில் வந்து நம்ம யூனிக்கான சில விஷயங்களை பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு குக்கிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குக்கிங் வீடியோவோ, இல்லை வந்து எனக்கு பேபிஸ்க்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும், அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ, இல்லை கிராஃப்ட் வீடியோ, அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் டெக்னிக் வீடியோ அப்படின்னு நிறைய விஷயமான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோவை உங்கள் முகத்தை காட்டி நீங்கள் ஈஸியாகவே யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று. இல்லை நான் முகத்தவே காட்ட தேவையில்ல, முகத்தவே காட்ட எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் தந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துட்டு நீங்கள் குக்கிங் வீடியோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா வீடியோஸையும் வாய்ஸ் ஓவர் ரொம்ப நீட்டாக கொடுத்து அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்படி அப்லோட் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு யூனிக்கான விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி போடுறதுனால சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து காமெடி நல்லா வரும், ஒரு சிலருக்கு வந்து சாங்ஸ் டான்ஸ் ஆடுறது, இல்லை வந்து சில கருத்துக்களை வந்து தெளிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு தெளிவான சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி இல்லைன்னா லாங் வீடியோ போட்டு நீங்கள் நல்லா பிரபலமாகலாம். மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க, ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வீக்லி 2 or 3 days வந்து நீங்கள் கம்பல்சரியாக அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட தம்ப்நெயில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சூப்பராக க்ரியேட் பண்ணணும். நம்ம என்ன விஷயத்த சொல்ல வர்றோமோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் தம்ப்நெயில்லையே அழகாக கொடுத்துடணும். ஓகேங்களா? நான் வந்து இது எல்லாமே பண்ணியும் எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்லோட் பண்ணதுக்கான டைமிங் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம வாய்ஸ் ஸ்டுடியோ வீடியோலேயே வந்து கொடுத்துருக்காங்க அனலிட்டிக்கில் டைமிங் வந்து நம்மளோட வீடியோஸும் எந்த டைமிங்கில் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட போய் நம்மளோட வீடியோ எந்த டைமிங்கில் போய் சேருது அப்படிங்கிறது தான். அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கனாலும் உங்களோட வீடியோ சூப்பராகவே ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. தென் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்துருக்க டைட்டில் கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து பப்ளிக்கில் தான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோமா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து காப்பிரைட் கண்டென்ட் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரோட வீடியோ எடுத்து அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுறனால. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கருத்துக்களை, ஓன் விஷயங்களை நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷனும் பாதிப்படையாமல் இருக்கும். உங்களோட வியூஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே அனலிட்டிக்கில் உங்கள் வீடியோஸை எப்போ மக்கள் பார்க்குறாங்களோ அந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ ரொம்பவே ரீச் ஆகும். இல்லை 10 வியூஸாக இருக்குது, 15 வியூஸாக இருக்குது, ஒரு 100 வியூஸ் கூட என் சேனல் போக மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா யூடியூப் வந்து உங்களோட வீடியோவை நீங்கள் என்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை கொண்டு போய் பார்க்குற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? இன்னும் வந்து
வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகலை, எனக்கு 1000 வியூஸ் தான் போகுது, 2000 வியூஸ் தான் போகுது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வந்து எதுவுமே கேட்காம நம்ம என்ன பண்ண வரோமோ அந்த மியூசிக்கையும் நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த கருத்தையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லணும். மேக்ஸிமம் வந்து மைக் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவுமே அதிகம்ங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 4000 வாட்சிங் ஹார்ஸ் வந்துட்டாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வருமானு கேட்டால் வராது. ஏன் அப்படின்னா வந்து இந்த 4000 வாட்சிங் ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா மானிட்டைசேஷனுக்கு நாம் வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம். தென் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ண நமக்கான மானிட்டைசேஷன் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். $10 $100 வந்தோன்னே தான் நம்மளோட $100 தாண்டோன்னே தான் நம்மளோட அமௌண்ட்டை நம்ம வந்து எடுக்க முடியுங்க. இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுத்தரேன். நீங்களும் யூடியூபர் ஆகலாம். எப்படி அப்படின்னா மிக சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபர் ஆகிறதுக்கான கருத்துக்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். தேங்க்யூ.